ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ் அந்தமான் எபிசோடில் இது தாங்க கடைசி எபிசோட். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த எபிசோடில் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் சாமில், இது வந்து ஓல்டஸ்ட் சாமிலும் கூட, அதை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்தமானில் உள்ள வெரி ஓல்டஸ்ட் சாமில். இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட் சாமில்ங்க. இதுக்கு பேர் சாத்தம் சாமில். இந்த சாமில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் சாமில் 1883 இருக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்குமே இது வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்குதுங்க. இந்த சாமிலில் பாருங்களேன், ரயில்ஸ்லாம் இருந்திருக்கு. ரயில்வே ரயில்ஸ்லாம் இருந்திருக்கு பாருங்கள். கவர்மெண்ட் சாமில் சாத்தம் 1883. இப்போவுமே இந்த சாமில் வந்து ஆப்ரேஷனில் இருக்கிறனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து டைரக்ஷன் மேப் இருக்குது, அதை லைட்டாக நான் பார்த்துக்கிறேன். அந்தமானில் வந்து சுற்றி மரங்கள் தாங்க. மரத்தை தான் வெட்டி இது பண்ணுறது தான். ஸோ வந்து அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சாமில் கவர்மெண்ட்டே இப்போ வரைக்குமே வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெயின் இன்ஜின்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த ஓல்டஸ்ட் சாமிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த இடத்துல வந்து ஜப்பானீஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய பாம்பு போட்டு, அது ஒரு பெரிய பிட்டாக இருக்குங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்குறத விட ஆழம் ஜாஸ்தின்ட்டு. காட்டட்டுமா? பாம்பு போட்டால் எப்படி ஆகுதுன்னு காட்டட்டுமா? இந்த ஒரு குழிங்க, இந்த பள்ளமாக இருக்காங்க, ஒரு சென்டரில் ஒரு டேங்க் வச்சுருக்காங்களா. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருந்தால் எப்படி இருக்கும், பெரிய கிணறுன்னு கூட சொல்ல முடியாது. சாமில் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபுல்லாக பார்க்குற இடங்க ஃபுல்லாக மரக்கட்டைகள் தான். அதாவது பெரிய கட்டை, பெரிய மரத்துலேருந்து வெட்டியிருப்பாங்க, தடின்பாங்க. அந்த மாதிரி பெரிய கட்டைகள் திருப்பி வந்து இந்த மாதிரி பலகைகளாக எப்படி மாறுது அப்படிங்கிறதான் இந்த சாமில் ஃபுல்லாகவே வச்சுருக்குறாங்கங்க. இப்போ வந்து இங்கே ஒரு ஃபாரஸ்ட் மியூசியம் இருக்குது. வுட்ஸை பற்றி, வுட்டோட லைஃப் சைக்கிள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். வுட்டு வந்து நெட் கார்பன் அப்சர்வேஷன் எப்படி இருக்கும். டோட்டலாக வந்து வுட் இஸ் அ ரினியூவபிள் அண்ட் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ். ஸோ வாங்க இப்போ மியூசியத்துக்குள்ளே போகலாம். ஓல்டு சாந்தம் ஐலாண்ட், இது எல்லாமே இங்கே வந்து இந்த கம்ப்ளீட் அந்தமானோட ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய உட்டன் பொருட்கள் வச்சுருக்காங்க. அதில் வந்து மெயின் வந்து இது வந்து உட்டில் இல்லைங்க, இது மம்மி மாதிரி பண்ணி ரெடி பண்ணாங்களாம் இந்த டால்ஃபினை. உட்டனில் உள்ள பொருட்கள், ஏகப்பட்ட பொருட்கள் இந்த மியூசியத்தில் இருக்குதுங்க. இது ஒரு சின்ன மியூசியம் தான், நம்ம வந்து அப்படியே ஒன்று பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஒரிஜினல் பஃபலோ வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரிஜினலாகவே வச்சுருக்காங்க. மரைன் காம்பஸ். அப்புறம் வந்து இந்த சாமிலுக்கு கூடிய அந்த அக்கேஷன் ஆஃப் சாமலுக்கு வந்து உட்டெல்லாம் வந்து இப்படி தான் போட்டில் வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்கங்கிற இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதோட அந்த போட்டோட மாடல்ஸ், இது எல்லாமே உட்டோவில் உள்ள கைவினை பொருட்கள் மாதிரி இவங்களே பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்தமானில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கானுங்கிற மாதிரி. இந்த உட்டெல்லாம் வந்து அந்த சேர்லாம் பாருங்களேன், ஃபினிஷிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செயின் கூட உட்டில் தான் பண்ணி போட்டிருக்குறாங்க. சாமிலோட மாடல் பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்படி பிரிட்ஜில் ஏறி இப்படி வருமா, இப்படி வந்து திருப்பி வந்து அது வந்து கன்வேயர் பெல்ட் மூலமாக வர்ற மாதிரி கொண்டுருக்குறாங்க. இதுதான் கம்ப்ளீட் சாமிலோட ப்ராசஸ். இது எல்லாமே இந்த மியூசியத்தில் நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ மரத்தடிகள் கிடக்கு பார்த்திங்களா. இதுதான் வந்து சாந்தம்ங்கிறது இந்த ஐலாண்டு பேர். இந்த சாமிலுக்குள்ளே தான் இப்போ போகிறோம். கம்ப்ளீட் வுட் யார்டுங்க. பயங்கரமான வுட்டு ஸ்மெல்லு தான். இதெல்லாம் வந்து டீக் வுட்டா என்ன வுட்டுன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து அந்தமானில் வந்து டீக் வுட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பெரிய தடிகள் வெளியில் பார்த்தோம்னா பெரிய மர கட்டைகள், அது ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பலகைகளாக ஆகுது. இந்த இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய பீஸு. இது ஒரு பெரிய மர குடோனுங்க. ஆனால் வந்து இது கவர்மெண்ட்டுக்குள்ளது. இங்கே வந்து ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அப்புறம் இந்த ஷாஃப்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த வுட்டெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெயில்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம மெயின் மில்லுக்குள்ளே போகிறோம். ஆல்ரெடி இங்கே வுட்டெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ உள்ளே வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து மேலே ஏறி போகணுமாங்க. இதுக்கு பின்னாடி கடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு போட்டை என்னால் பார்க்க முடியுது. அதிலேருந்து இந்த வுட்டெல்லாம் இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஐலண்ட்லேருந்து இதை வெட்டிட்டு வரலாம். சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். சாமிலில் வந்து வுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. பின்னாடி பார்த்திங்களா, பின்னாடி வந்து சீ இருக்குது. அதில் வந்து ஃபெரி மூலமாக தான் இந்த வுட்டெல்லாம் வருதுங்க. தெரியுதா எவ்வளோ வுட்ஸு. இடம் பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஏதோ கேஜிஎஃப்பில் வர பில்டிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்ஸ்க்கு இதில் வர இந்த வுட்டெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெயில்ஸ்லாம் வந்து போட்டே இருக்குது. இந்த ஷாஃப்ட்லாம் இதில் மூவ் ஆகும். இந்த மில்லுக்கு பின்னாடி கடல் இருக்குது. கடலில் ஃபெரி மூலமாக அந்த வுட்டெல்லாம் வெட்டி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து மிச்ச ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த சாஃப்ட் மில்லு. பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது இந்த சாஃப்ட் மில்லுங்க. சாமில்ல உள்ள பிளேடு பாருங்கள், பயங்கர ஷார்ப்பான பிளேட்ஸுங்க. திடீர்னு பார்த்தா இதை கொண்டு இறக்கிட்டாங்க. இது என்னன்னே தெரியல. ஸோ இதில் தான் அந்த பிளேடை மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கடையில் இதில் தான் வந்து இந்த ரோலர் மாதிரி இருக்குது, ரோலராக இருக்குது பார்த்திங்களா. இது மேலே தான் வுட்டை வச்சு இழைக்கிறாங்க. இது இழைச்சி தான் அங்கே போகணும். இப்போ வந்து அந்த ஏதோ ஒரு வுட்டை இழைச்சிட்டு இந்த டஸ்ட்டு அதை பாருங்கள் பிளேடு மாட்டுறாங்க. பிளேடு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஷார்ப்பான பிளேடு. அவ்வளோ பெரிய வுட்டை கட் பண்ணுறதுனா எப்படி ஒரு பிளேடுன்னு பாருங்கள். இந்த ஒன்று ஹேங் ஆகிட்டு இருக்கிறதாங்க பெரிய பிளேடு. அதை பாருங்கள், இது பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த ப்ராசஸ்ஸு. இப்போதைக்கு நம்ம நேரம் வந்து இப்போதைக்கு வுட்டு கட் பண்ணலை, எல்லாம் க்ளீனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வரும் ஸ்டெப்பாக வுட்டு வந்து இதில் தான் மூவ் ஆகி இதே வரும். இந்த சாமில்ல வந்து இவங்களே பண்ணுற படாக்குடில் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட இந்த மாதிரி டெக்காஸ் இருக்குது பாருங்களா. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த பேர்டு பேர் என்னது? ஹார்ன்பில். ஸோ இந்த ஹார்ன்பில் பாருங்கள், இந்த ஹார்ன்பில் தான் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிங் ஃபிஷர் ஹார்ன்பில். இந்த ஹார்ன்பில் பாருங்களேன், இதோட மேக்கிங், இதோட ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து அந்தமான் ஸ்பெஷல் படாக்குடில் பண்ணுற ஐட்டம்ஸ் இதுங்க. இதில் வந்து டீர், கொம்போட இது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ராடக்டோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ பெரிய ஓல்டஸ்ட் சாமில் அதை வந்து பார்த்துட்டோம்.
ஸோ அந்த ஷாப் காட்டினேன் தெரியுமா அந்த கிராஃப்ட், அதில் வந்து எனக்கு வந்து அந்த ஹார்ன்பில் கிங்ஃபிஷர்னு சொல்லணும்னா அந்த பேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நான் வாங்கியிருந்தேன். அந்த பேர்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் ஓல்டஸ்ட் சாமில். இது வந்து அந்தமானில் இருக்குது. சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்தமான் போர்ட் பிளேயரில் உள்ள ஹார்பருங்க. இதுதான் மெயின் ஹார்பர். இங்கே வந்து நிறையா வந்து தூத்துக்குடி, கொல்கத்தா அங்கேருந்து வரக்கூடிய கப்பல் எல்லாமே வருங்க. ஸோ இந்த ஹார்பர் இருக்குல்ல, இந்த போர்ட் பிளேயரில் உள்ள ஹார்பருக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து சாத்தம் சாமில், கவர்மெண்ட்டோட சாமில்ங்க. இந்த சாமில் வந்து இந்தியாவிலே ஓல்டஸ்ட் சாமில். இது சாத்தம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஐலண்டு. ஸோ இன்னையோட நம்மளோட அந்தமான் ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. கடைசியாக என்னோட ஃபைனல் டே என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது இந்த ராஜ்குமார் தான். ஹலோ பிரதர். ஹாய். எப்படி இருந்துச்சு இன்றைக்கி? சூப்பராக இருந்துச்சு. ஸோ ராஜ்குமார் பிரதர் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நிறையா பிளேஸ் காட்டினாங்க. அதுவும் ஃபுல்லாக வந்து போர்ட் பிளேயரில் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதெல்லாம் வீடியோஸில் வரும். நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களும் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய். இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். நான் வந்து ஏகப்பட்ட இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இந்த அந்தமான் ட்ரிப் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ட்ரிப்புக்கு நமக்கு ட்ராவல் பார்ட்னராக லவ்லி ட்ரைல்ஸ் இருந்தாங்கங்க. அவங்க மூலமாக என்னால் ஏகப்பட்ட பிளேசஸை சூப்பராகவே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னே சொல்லலாம். இவங்ககிட்ட ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ட்ரிப்ஸும் இருக்குங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த அந்தமான் சீரிஸ் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடோட நான் கூடி சீக்கிரமே சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்.